இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுலேயே நம்ம கொஞ்சமாக சூப்புக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடையிலே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து நல்லா நம்ம 2-3 முறை நல்லா தண்ணி விட்டு இந்த கருப்பெல்லாம் போகிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கத்திலாம் கையெல்லாம் இந்த மாதிரி கீறிட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுருக்கோம். நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். இப்போ அதாக கூடவே ஒரு வெங்காயங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிச்சுக்க, ஒரு தக்காளி அதே இதில் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சின்ன ஸ்பூன் தான், 1. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க. இதாக கூட தண்ணி வந்து நான் பெரிய சொம்பில் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் இருந்தால் 4 டம்ளர் வச்சுங்க. இப்போ இது மூடி போட்டு 10 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேங்க. இதுலேயே வந்து கட் பண்ணாமல் நீளமாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். வாசனையும் நல்லா இருக்கு. அதில் அப்படின்னா 10 விசில் விட்டாச்சுங்க. நல்லா கால் வெந்துட்டுருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த தண்ணி மட்டும் நம்ம சூப் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாங்க. தண்ணிலேயே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆட்டுக்கால் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம பெப்பருங்க இப்போ தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூட்லேயே பெப்பர் போட்டாச்சுங்க. கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சும்மா 2 பீஸ் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இந்த சூட்லேயே போட்டுக்கிட்டா அதுலேயே நம்மளுக்கு அந்த வாசனைலாம் எந்த வாசனையும் வராது. பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு 2 பீஸ் வந்து இது போட்டிருக்கேன். அந்த எலும்பு போட்டிருக்கேன். ஆட்டுக்காலுடைய எலும்பு போட்டிருக்கேன். இது நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கூட இல்லைங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு கால் வலி, முட்டி வலி அதெல்லாம் இருக்கவங்க வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி வாங்கி நம்ம வேக வச்சு குழம்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர்லையோ கப்புலையோ ஊற்றி குழந்தைங்களுக்கு ஆறின பிறகு கொடுங்க. நீங்கள் வந்து வெதுவெதுப்பான சூடில் குடிங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆட்டுக்கால் குழம்பு எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கப்பூ, கொஞ்சம் சோம்புங்க வச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கிச்சிங்க வெங்காயம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம கால் வேக வைக்கும்போது அது கொஞ்சம் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயமும் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பெரிய தக்காளிங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே நல்லா வதக்கி விடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸுங்க தேங்காய், அந்த மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போ அது வந்து வதங்கிக்கினே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சுங்க. நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு. வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய் பொடிங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் மறுபடியும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கரம் மசாலாங்க சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூளுங்க. வெறும் மிளகாத்தூளுங்க. அது கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது அப்படியே வதக்கி விட்டுலாங்க. இந்த பச்சை வாசனை போடுறதுக்கு அப்படியே வதக்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பால் நல்லா இந்த மாதிரி கலந்துடுங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வரட்டங்க. நல்லா கொதி வந்துடுச்சுங்க. நல்லா இருக்காங்க, எப்படி கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து கூட நம்ம இதில் ஊற்றலாம். இதுவும் பச்சை வாசனை போகணும். கடைசியாக நம்ம பெப்பர் போட்டு இறக்க போகிறோங்க. இது ஒரு கொதி வரட்டும். ஊற்றி ஒரு கொதி வந்துச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்குங்க, சின்ன ஸ்பூன் தான், அது வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா கார சாரமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தையுமே நல்லா செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ஆட்டுக்கால் குழம்பு, ஆட்டுக்கால் சூப்புங்க. ஒரே ஒரு இதுவிலேயே வந்து நம்ம 2 விதமான டிஷ் செஞ்சுருக்கேங்க. உங்கள் வீட்லேயே அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.